ஒன்று சாமுவேல் தீர்க்க தரிசனம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். நல்லா கவனிச்சிங்களா இந்த வார்த்தையை? சாமுவேல் தீர்க்க தரிசி சவுல் ராஜாவை பார்த்து சொல்றாரு, கழுதையை தேடி கண்டுபிடிக்க முடியாத மனுஷன் அவர். ஆமீன் சொல்லுங்க. கழுதையை தேடி தேடி நாடு தேடி 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 கழுதையே கண்டுபிடிக்க முடியாத மனுஷன். என்னால் ஒரு கழுதையை கூட கண்டுபிடிக்க முடியலையேன்னு திகங்கி கொண்டிருக்கும் போது தேவ மனுஷன் அவனை பார்த்து சொல்றாரு, நீ சர்வ இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நீதான் தலைவனாக போறாய். ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? ஆமென். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இப்போது சவுலை பார்த்து இப்படி பேசுகிறார். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். தேவ மனிதர்கள் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை நீங்க அப்படியே கேட்டீங்கன்னா அப்படியே அது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களே. நான் உன் மேல என் ஆவியை ஊற்றுவேன், நான் உன் மேல என் கையை வைப்பேன், என்னிடத்திலிருந்து உனக்கு வல்லமை பெறப்படும் என்று சாமுவேல் சொல்லலை. அப்படி சொல்ற தீர்க்கதரிசி இருந்தார்கள். பவுல் சொல்லுகிறார் அல்லவா, நான் உன் மேல என் கையை வைத்ததுனால உனக்கு உண்டான தேவவரம் அனல் முட்டி எழுப்பு. அது என்னன்னா, அவங்க கையை வைக்கிறாங்க, ஆனால் வரம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எலிசா மேல விழுது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மனுஷனுடைய சால்வைக்குள்ள பவர் இருக்குது. ஆனா என்ன பவர்னா, அவர்களுக்குள்ள இருந்த கர்த்தருடைய வல்லமை தான் ரெட்டிப்பா இறங்கும், மனுஷி ஆவி அல்ல. ஆமேன்னு சொல்லுங்களே. மனுஷிக ஆவி அல்ல. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை தானும் செய்வான், அதை விட பெரிய காரியம் செய்வான். அது என்ன அப்படி பெரிய காரியம்? இயேசு செய்யாத அற்புதங்களை கூட சீஷர்கள் செய்யும்படியான கிரியை நடந்தது. பேதுரு நடந்து போறாரு, சந்த வெளியில அப்படி நடந்து போறாரு. வியாதியஸ்தர்கள்ல கட்டில்ல தூக்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க. இவர் நடக்கிறாரு, இவருடைய நிழல் படுது, சுகம் பெறுகிறார்கள். இப்ப எவ்வளவு பவர்ஃபுல் மேனா இருந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மையிலே பேதுரு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் மேன். ஆமென். அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமையா இறங்கி கிரியை செய்தார். முடவனை தூக்கி விட்டு அவன் எழும்புறான். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஏசாயா 35வது அதிகாரத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அங்க நடந்தது. இனி வரும் நாட்கள் அதை விட 1000 மடங்கு வல்லமையான காரியம் நடக்கும். காரணம் என்ன? பேதுருவின் நிழல் பட்டு ஜனங்கள் சுகம் பெற காரணம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? எனக்குள்ளே கர்த்தர் ஒளியாயிருக்கிறார், 1000 சூரியனிலும் மேலாய் சூரியனையே படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். சாதா நிழல் பட்டு மக்கள் சுகமடையல்ல, அந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே நீதியின் சூரியனாயிருந்தார். அவனுடைய நிழல் பட்டது, அற்புதம் நடந்தது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அற்புதம் எப்படி நடக்குதுன்னா, எங்களால இல்ல, நாங்க அவருடைய வாயா இருந்து அவரால் எங்களுக்கு அருளி செய்யப்படுகிற வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். அவ்வளவுதான். அற்புதம் கர்த்தர் செய்கிறார். அவர் தான் அதிசயங்களை செய்கிறவர். அவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த செய்தியை நீங்க அருகாமையிலோ உலகத்தில் எந்த பகுதியில் ஒரு ஊடகத்தினூடே நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுவார். கவனிங்க, இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி
இந்த வசனத்துல 6வது வசனத்துல சவுலை பார்த்து சொல்ல ஒரு காரியம், கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவா. ஆமென். எப்பொழுது என்று நீங்க ஒரு கேள்வியை கேட்கணும். அப்பொழுது அப்படி என்னங்க தொடங்குது. அவன் அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவா. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்க அதே மனுஷன்தான். என் கலர் என்ன மாறவா போகுது? என் முடி என்ன வெளுக்கவா போகுது? சிப்பா கலர் மாறவா போகுது? இல்லவே இல்லை. ஆனா உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு விடுவான். ஒரு மறுரூபமான அனுபவம் நமக்குள்ளே வரும். அதே மனுஷன்தான், ஆனா வேறு மனுஷனாவான். ஆமென். அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வல்லமையா இறங்கினதும் ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவி இறங்கி வரும். தீர்க்க தரிசி வேறே, தீர்க்க தரிசனத்தின் ஆவி வேறே. இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று சொல்லுவது வசனத்தை அப்படியே சொன்னாலே போதுங்க. இந்த வசனத்தில் இருக்கிற ரகசியங்களை ஏதோ கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லுவது தீர்க்க தரிசி. உங்க மனதில் இருக்கிறத கூட அறிஞ்சிருவாங்க. ஆமென். நீங்க என்ன நினைவோட வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க, அது அவங்க உணர்வாங்க. ஞான திருஷ்டிக்காரர்கள். அது ஒரு விசேஷித்த ஆவி. தீர்க்க தரிசனம் சொல்றது வேறு, தீர்க்க தரிசி வேறு. தீர்க்க தரிசிகள் எப்போதும் என்னன்னா தேவனையே தரிசித்து அப்படி நடப்பாங்க, விசுவாசித்து அப்படி நடந்துட்டே இருப்பாங்க. தீர்க்க தரிசனம் எல்லாரும் சொல்லலாம். அன்றைக்கு மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த போது எல்லாரும் அக்கினிமயமான நாவினால் நிறைப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அது சபையார் எல்லாரும் உரைக்கலாம். இன்றைக்கும் கூட பாருங்க, இந்த விஷயத்துல ஒரு பெரிய காரியம் இருக்குது. இதை சாமுவேல் சவுலுக்கு சொன்ன உடனே நடந்தது என்ன பாருங்க. நீங்க பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். ஆமென். சமயத்துக்கு ஏற்றபடி செய். தேவன் உன்னோடு இருக்கிறார். எல்லாம் செய்யாதே. சிறிய தகப்பன் சித்தப்பக்காரர் வர்றாரு. எப்பா, கழுது அகப்படலையே, அகப்பட்டது என்று தீர்க்க தரிசி சொன்னார். அப்படியா? தீர்க்க தரிசியை பார்த்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? கழுது அகப்பட்டது என்று சொன்னார். ஏன் மீதிய சொல்லல? இஸ்ரேல் தேசமே உனக்காக காத்திருக்குது, நீ தான் அடுத்த ராஜாவாக போற. அதை ஏன் சொல்லல? சொல்ல வேண்டியத சொல்ல வேண்டிய நபரிடத்துல சொல்ல வேண்டிய நேரத்துல தான் சொல்லணும். நம்மை குறித்து எனக்கு என்று ஒரு அழைப்பு இருக்கு. நான் சில விஷயங்களை அப்படி சத்தியில சொல்லுவேன். என்னை கொண்டாண்டவர் என்னென்ன காரியங்களை செய்யறேன். ஆனா எனக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார் கட்டு. எனக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். என்னை கொண்டு என்ன செய்வேன் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார். அது எனக்கு என் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள தொடர்பு. அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். அதனாலதான் நான் தைரியமா இருக்கிறேன். ஏன்னா நம்ம வார்த்தையை சொல்லியே நமக்கு எதிராக பிரச்சனைகள் வரும். நம்ம பேரை சொல்லியே பிரச்சனைகள் வரும். இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான் விதவிதமாக ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிறான். சோ இங்க சமயத்துக்கு ஏற்ற விதத்தில் அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? தேவாவியானவர் அவர் மேலே வந்தார். அடுத்து நீங்க பாருங்க, அடுத்து 9வது வசனத்துல அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். தேவன் அவருக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். முன்ன என்ன நடந்தது? வேறு மனுஷனாவாய். அப்படி என்ன? நம்முடைய உள்ளான உடம்பு, ஆமேன், உள்ளான சரீரத்துக்குள்ளே ஒரு மாற்றம். ஆமேன் சொல்லுங்களே. அந்த உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றம், வேறு மனுஷனாகி விடுவான். அது வரைக்கும் யாருக்கும் சவுல தெரியாதா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும்.
சவுலா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் வேறு மனுஷனாகிறதுக்கு ஒரு காரியம் இருந்தது. சமஸ்த இஸ்ரேலர்களுடைய தலைக்கு மேல, ஆமேன்னு சொல்லுங்க, எல்லாரும் இவனுக்கு தோளுக்கு கீழே, சொல்லுங்க, எல்லாரும் சவுலனுடைய தோளின் கீழே வேறு மனுஷனாகி விட்டான். உங்க ரேஞ்சு கொஞ்சம் உயருங்க, சொல்லுங்க, உங்க தலை கொஞ்சம் நிமிரும். 18 வருஷமாய் கூனியா இருந்தாளே, ஆலயத்துல தான் இருந்தாள், ஆபிரகாமின் குமாரத்தியாய் தான் இருந்தாள். அவளை சாத்தான் கட்டினான், அவள் கூனி போன. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர், ஆட்டுக்குட்டியானவர் தொட்டார், நிமிர்ந்தார். தீர்க்கதரிசி சொல்ற, நீ வேற மனுஷனாவாய். சொல்லுங்க, வேற மனுஷனாவாய். இப்ப நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அவன் அரை அடி இல்லை, ஒரு அடி வளர்ந்துருப்பான். ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. ஆமென். உங்களை வேறு மனுஷனாக்குவார். அடுத்து பாருங்க, அவனுக்கு வேற இருதயம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறத சத்துரு கண்டு வெட்கமடையும்படியாய் எனக்கு அனுகூலமாய் ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று கேளுங்க. என்னை இதுவரை பின்தொடர்ந்த சாத்தான் இன்றைக்கு வெட்கப்படணும். ஆமென். அவனுடைய திட்டம் தாறுமாறாகுங்க. நான் ஆவியில நிரம்பி சொல்றேன், மந்திரவாதம், பில்லி சூனியம், என்ன காரியமானாலும் நீங்க அதை நினைச்சு பயந்தீங்கன்னா அது பலிக்கும் உங்களுக்கு. ஏன் எங்களுக்கு பலிக்கல? எங்களுக்கு இல்லாத பிரச்சனை உங்களுக்குங்க. எங்களை எந்த இடத்துல எப்படி மாற்ற வைக்கலாம், எப்படியெல்லாம் எங்களுக்கு எதிராக எங்களுக்கு போராட்டங்கள். ஆனா ஏன் பலிக்கல? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஆமேன். யாக்கோபுக்கு தான் விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்ப உன்னை யாக்கோபாக ஆண்டவர் வைத்தால், நீ தேவ ஜனமா இருந்தால் நீ தைரியமா சொல்லணும், ஆண்டவர் சொல்லிவிட்டார், எனக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லவே இல்லை. அது புலியை வெட்டி கொடுக்கட்டும்ங்க, யானையை வெட்டி பலி செலுத்தட்டும், கடா வெட்டி கொடுக்கட்டும், எதைத்தான் வைக்கட்டும், எலுமிச்சை வைக்கட்டும், முட்டை வைக்கட்டும், முடி எடுக்கட்டும், எது இருந்தாலும் நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால், உனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருப்பது உண்மையானால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. வாயை திறந்து அறிக்கையிடுங்க. சாத்தான் வெட்கப்பட்டு ஓடட்டும். இன்றைக்கு அவர் உங்களை தேற்றுகிறத பகஞ்சன் கண்டு வெட்கமடையட்டும். நீங்க கரங்களை தட்டும்போது உங்களுக்குள்ளே ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கி வரும். சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி விடுவார். சத்துரு வெட்கப்படுகிற நேரம் அநேகரை கர்த்தர் நிரப்புகிறார். இன்றைக்கு அபிஷேக ஆராதனைக்கு திருளாய் வந்திருக்கிறீங்க. தேவ வல்லமை உங்க மேல இறங்குகிறது. ஒருவர் கூட, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், ஒரு பாத்திரம் கூட நிரம்பாமல் போகிறதே இல்லை. ஏனென்றால் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உனக்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அங்க எல்லாம் வெறும் பாத்திரமா இருக்கட்டும், நீ ஏன் கவலைப்படுற? உனக்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குல்ல, அந்த ஒரு குடம் எண்ணெய்க்குள்ள இருக்கிற பவர் உனக்கு தெரியாது. அதை நீ வார்க்க தொடங்கினேன்னா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நீ அதை வார்க்க தொடங்கினேன்னா வெறும் பாத்திரங்கள், நான் நினைக்கிறேன் அன்றைக்கு 1,00,000 பாத்திரம் வந்திருந்தா அத்தனை நிரம்பி இருக்கும். இனி ஒரு பாத்திரம் உண்டா? இல்லை அப்படின்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்றைக்கு நான் ஆவியில நிரம்பி சொல்றேன், இன்றைக்கு இந்த இடத்துல இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களே, ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வெறுமையான பாத்திரமா கூட வந்திருக்கலாம்.
இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரம்பி வழிகிற ஆனந்த தைலாபிஷேகத்தாலே உங்களை நிரப்பாம அனுப்ப போகிறதில்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். பாருங்க, அவங்க எத்தனை லட்சம் கொடுத்து மந்திரவாதம் பண்ணுவாங்க. நம்ம கண்ணீரோட ஒரு வார்த்தை கர்த்தரிடத்துல, ஆட்டுக்குட்டியானவரே உம்முடைய ரத்தம், உம்முடைய வாக்குத்தத்தம் என் மேல இருக்கப்பா, நீர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் எல்லாம் என் மேல இருக்கப்பா, அதுக்கு முன்பதாக சத்துருவனுடைய எந்த வல்லமைகளும் நிற்கவே முடியாதுன்னு வாயை திறந்து நீங்க அறிக்கையிட்டா போதும், அப்பவே போயிருங்க. அது எப்பேற்பட்ட பரம்பரை சாபமாக இருக்கலாம், தலைமுறை தலைமுறையாய் தாக்கினதா இருக்கலாம், எவராலும் உங்க குடும்பத்தை தப்புவிக்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவை வல்லமையாய் இறங்கி கிரிய செய்கிறார். மகிமை கர்த்தருக்குரியதாகட்டும். அடுத்து 10வது வசனத்தை படித்து பாருங்கள். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகள் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. ஆமென். தேவனுடைய ஆவி ஜீசஸ் அவன் மேல் இறங்கினதினால் ஜீசஸ் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ரகதாரா பகதாரா. இன்றைக்கு இந்த சபையில ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் எப்போதும் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றது அதுதான். 5 வித ஊழியம் செய்கிறவர்களை சபையில எழுப்பி தாரும். எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். ஆவிக்குரிய சபையில எல்லாரும் ஆவியானவரால நிரப்பப்பட்டிருக்கணும். ஏன் அவங்களால பாட முடியல? ஏன் அவங்களால ஜெபிக்க முடியல? ஒருவித அசுத்தாவி அவங்க வாயை கட்டி வைத்திருக்குது. அவங்களால கரம் தட்ட முடியல, கையசைக்க முடியல, கல்லு மாதிரி ஏன் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அவர்களை கட்டி வைத்திருக்கிற ஒருவித ஆவி. ஆனா ஆவிக்குரிய சபைக்கு தான் வருவாங்க. ஆவிக்குரிய சபையில தான் அங்கமா இருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க 25 வருஷமா அந்த சபைக்கு வர்றோம். ஆனா இன்றைக்கும் வேறு மனுஷனாக முடியவில்லை, வேறு இருதயம் வரவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வராததுதான் காரணம். தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சாமுவேலை கர்த்தர் அங்கே பயன்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை சவுல் அப்படியே கேட்கிறார். இன்றைக்கு இது நடக்கும், இன்றைக்கே நடக்கும். நடந்ததா? அவன் போறான், தீர்க்கதரிசிகளின் கூட்டம் எதிரிட்டு வராங்க, அவர்களோட சேருகிறான். நீங்க இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். ஆவிக்குரிய சபையில போற பிள்ளைங்களோட ஐக்கியமாயிட்டு இருக்கிறீங்களா? ஆமேன், ஆமேன். நீங்க உங்களை சார்ந்தவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்தணும், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்குள்ள கடந்து போகணும்னு கண்ணீர் விடுறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிற ஜீவ ஊற்று அது ஒரு நாளும் வற்றாதுன்னு சொல்லுங்க. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். அதுதான் அங்கு நடந்தது. ஆமென். அடுத்து நீங்க பாருங்க, இது நடந்ததுனால 11வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய மத்தியில சவுல ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். இதை கேட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமா? அம்மோனியன் ஆகிய நாகாஸ், இந்த நல்ல கவனிங்க, அம்மோனியன் ஆகிய நாகாஸ் சொல்லுங்க. அம்மோனியன் ஆகிய நாகாஸ் யாபேசின் மனுஷர், கீலேயாத்து மனுஷரிடத்துல வந்து யுத்தம் பண்ண வந்து நிக்கிறான். அப்ப உடனே யாபேசின் மனுஷர், இவங்க கீலேயாத்துல யாபேசனால பெரிய பராக்கிரமசாலி, சிங்கிள் மேனா நின்று பெரிய இராணுவத்தை முறியடிச்சான். கீலேயாத் என்றால் சுகமளிக்கிற தைலம் சொல்லுங்க, சுகமளிக்கிற தைலம். ஆனா இப்போ நிலைமை மாறி போயிருச்சு, நிலைமை மாறி போயிருச்சு. அதனால என்ன சம்பவிக்குதுன்னா, அந்த அந்த அம்மோனியனாகிய நாகாசனுடைய வார்த்தையை கேட்டது இவங்க பயந்து நாகாசை பார்த்து சொல்றாங்க, நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம், சண்டை வேண்டாம். பிசாசோட உடன்படிக்கை பண்ணி என்னதான் நடக்க போறீங்க? இன்னைக்கு எல்லாருடைய எண்ணம் அப்படித்தான். டே, என்னை தொந்தரவு பண்ணாத, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்.
இன்னைக்கு வேர்ல்டு வைடா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். யாரையும் குற்றம் சொல்ல முடியல, நான் அது என் வேலையும் கிடையாது. நிறைய நான் பார்க்கிறேன். எல்லாரும் பிசாசோடு ஒரு டையப் வச்சுட்டாங்க. நீ எங்களை தொந்தரவு பண்ணாத, நாங்க உங்களோட வரணும். அவன் விடுவானா? அவன் கொல்ல அல்ல வர்றான், அழிக்கிறதுக்கு அல்லவா வர்றான். அவன் எப்படி இவங்க உடன்படிக்கை பண்ணனாலும் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். இவங்க கண்ணை நோண்டுவேங்கிறான். ஒவ்வொருத்தருடைய வலது கண்ணை நோண்டி இஸ்ரேலில் நிந்தையை உண்டாக்குவேன். இதுதான் நான் உங்களோட செய்கிற உடன்படிக்கைன்னு ஆகாஷ் சொல்றேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? பிசாசோடையா ஒப்பந்தம்? பிசாசின் கிரியை அழிக்க வந்தவர் இயேசு. அவர் சொல்ற, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணம் பெற வந்தேன். திருடன் கொல்ல வந்தான், அழிக்க வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வர மாட்டான். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். அவனுக்கு வேற எந்த திட்டமும் இல்லை. அப்ப இன்னைக்கு மக்களை ஏமாற்றி என்னென்னமோ கொடுத்து எப்படியாகலும் தன்வலைப்படுத்தி அவங்கள பாதாளத்துல தள்ளிட்டு இருக்கிறான். அந்த கண்ணை இன்னும் குருடாக்கணும்னு நினைக்கிறான். இவங்க கண்ணே திறக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இந்த செய்தியை சவுல் கேள்விப்படுகிறான். என்ன நடந்தது பாருங்க அந்த அதிகாரத்துல. இந்த செய்தி 6வது வசனத்துல சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி. நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆவி உண்டன்னு என்ன சொல்லுவீங்க? தோழ பாஸ்டருக்கு மேல தேவனுடைய ஆவி இருக்குன்னா அவர்கிட்ட கோபமே வராது. அப்படியா? அப்படிதான் கற்றுக்கொண்டீங்களா? எப்ப கோபம் வரும் தெரியுமா? சத்துரு சிரிக்கையில், சத்துரு தேவ ஜனங்களை கண்ண நோண்ட நினைக்கையில். ஆமேன்னு சொல்லுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் அக்கினியாக எரிய ஆரம்பித்து விடும். எங்களை அடக்க முடியாத ஒரு கோபம் உங்க மேல இல்ல, தேவ ஆவி வரும்போது அசுத்த ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், ஆங்காங்கே கிரியை செய்கிற அந்நிய கிரியைகள், இவைகள் தான் இந்த மக்களுடைய வாழ்க்கையை கெடுத்து இவங்க கண்களை குருடாக்கி கண் சொருகி போன குருடர்களாக வச்சிருக்கிறானே. தேவ ஜனங்களுக்கு எதிராய் சாத்தான் எழுவும் போது, கொரோனாவை காட்டி மக்களை கொல்லும் போது, கொள்ளை நோயை கொண்டு வந்து, விபத்துக்களை கொண்டு வந்து, பூமி அதிர்ச்சிகளை கொண்டு வந்து, விமான விபத்துக்களை கொண்டு வந்து, பலவிதமான பாவ கிரியைகளை கொண்டு வந்து, மதுபானத்தை கொடுத்து மக்களை நாசம் போக்கி கொண்டிருக்கிறதை கேள்விப்பட்ட உடனே தேவ வைராக்கியம் வருகிறது. என் ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்களே. அழுகிறவர்களோடு கூட அழணும். அந்த கீலேயாத்தின் யாபேஸ் மனிதர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். யோ, எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையே. அப்பொழுது அதை கேள்விப்படுகிறான் சவுல். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் மேல் தேவாவி இறங்கினான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சவுல் கர்த்தருடைய சித்தம் செய்கிறது வரைக்கும் பெஸ்ட் ராஜா. யார் திட்டினாலும் காது கேட்காம போயிடுவான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிதான் வேத வசனம். நீங்க அந்த 10வது அதிகாரம் கடைசி வசனத்துல இவனா நமக்கு ராஜான்னு கேட்டதும், இவனான்னு நக்கல் அடிச்சவன் நிறைய பேர் இருந்தாங்க. சவுல் காது கேளாதவனாய் போனான். இப்போ இந்த நாகாஸ் வந்து இப்படி சொன்ன உடனே இவன் ஒரு மாடை பிடிக்கிறான், துண்டு துண்டமா வெட்டுறான், இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு அனுப்புகிறான். யாரெல்லாம் இப்ப என் கூட வரலையோ அத்தனை பேருடைய மாடுகளுக்கு இப்படிதான் நடக்கும், துண்டாடி போடுவேன்னா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர்கள் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து சவுலினிடத்தில் வந்தார்கள். வெயில் ஏறுறதுக்கு முன்னே சொல்லுங்க, வெயில் ஏறுறதுக்கு முன்னே அதிகாலையில போனா, வெயில் ஏறுறதுக்கு முன்னே ஒரு நாகாசும் அம்மோனியனும் 2 பேரா சேர்ந்து போக விடாதபடிக்கு துண்டாடி போட்டாங்க. ஒருத்தனும் தப்ப முடியல. கரங்களை தட்டுங்க, சத்தமா தட்டுங்க. ஆமென். இப்ப கேக்குறாங்க சவுலா ராஜா அப்படின்னு சொன்னவன் அங்க கூட்டுவாங்க, அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க.
சவுலை நிந்தித்து அவங்கள கொண்டு வாங்கங்கிறாங்க, அவங்கள கொண்டு போடணுங்கிறாங்க. சவுல் என்ன சொல்றா தெரியுமா? கர்த்தர் நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்திருக்கும் போது அந்த பேலியாளின் மக்களை நம்ம கொல்ல வேண்டாம், சத்துருவை சிநேகியுங்கள், அவர்கள் மனம் திரும்பட்டும், அவர்கள் அதை பார்க்கட்டும். அவ்வளவு டீசெண்டான ஒரு நல்ல பர்ஃபெக்ட் கிங் சவுல். ஆனா பிற்பாடுதான் அவன் பின்வாங்கி போகிறான், தேவ திட்டத்தை மாறி விடுகிறான், ஆண்டவருடைய ஏக்கத்தை புரியாமல் போகிறான். அதனாலதான் அவனை தள்ளி விட்டு ஆண்டவர் யாரை எடுத்தார் தெரியுமா? இவன் பென்யமீன் கோத்திரத்தான், ஆனா அவனை உயர்த்த தேவன் நினைத்தார். தேவன் தான் இதெல்லாம் செய்தார். ஆனா அவன் தேவ சித்தம் செய்யாம போனதுனால ஆடுகளுக்கு பின்னால் அலைந்த யூத கோத்திரத்தை தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றினான். நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் ராஜ மேன்மை அடையணும். உங்களுக்கு அந்த ராஜ மேன்மை கர்த்தர் தருகிறது, நீங்க தேவனுடைய இருதயத்தை புரிந்து செயல்படணும். அடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல 15வது வசனத்தை பார்ப்போம். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரேல் மனுஷர் யாவரும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடினார்கள். கவனமா கேளுங்க. சாமுவேல் மிஸ்பாவிலே ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த சவுலை ராஜாவாக மாற்றுகிறார். ஆனா இப்போ சவுலை ராஜாவாக மாற்றின போது ஜனங்களுக்கு சவுலுக்கு மேல ஒரு வெறுப்பு. அதனால ஆண்டவர் பார்த்தார், இந்த மிஸ்பாவில் இனி இவனை வைக்கக்கூடாது, கில்காலுக்கு கொண்டு போகணும். கில்கால் என்றால் அர்த்தம் என்ன? நிந்தை புரட்டப்படுகிற இடம். சொல்லுங்க, நிந்தை புரட்டப்படுகிற ஸ்தலம் கில்கால். சொல்லுங்க, கில்கால். உங்க நிந்தைய கர்த்தர் புரட்ட போகிறார். எல்லாரும் எழுப்பி நிற்பீங்களா? இந்த வசனத்தை எல்லாரும் படிப்போம். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். கொண்டாடுவோம். சொல்லுங்க, கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாங்க பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுங்க, கைதட்டி பாடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிரந்தர ஆசீர்வாதத்தை தர நான் பிரார்த்தனை செய்கிறேன். இதுவரை உங்க வாழ்க்கை வேறு, இனி உங்க வாழ்க்கை ஒரு புதிய மறுரூப அனுபவம். இன்றைக்கு உங்க இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுவார். ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் உங்க தலைமையில் இறங்கும். ஆனந்த தைல அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கும் போது என்ன நடக்கும்? ஆமேன். சாமுவேல் தைல குப்பியை எடுத்தான். சொல்லுங்க, தைல குப்பியை எடுத்து அவன் தலை மேல அபிஷேகம் பண்ணினான். உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தைல கொம்பு அபிஷேகத்தை தரப்போகிறார். ஆமேன். சவுல் மேல ஊற்றின அபிஷேகத்தை விட ஆண்டவர் இன்றைக்கு டைரக்டா உங்க மேல ஊற்றணும். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அன்றைக்கு ஒரு தைல குப்பியை எடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி ஊற்றினான். ஆனா இன்றைக்கு உங்க மேல ஊற்றப்படுவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? தைல கொம்பு அபிஷேகம்
தைல குப்பி அபிஷேகம். அந்த அபிஷேக தைலத்தை எல்லாம் ரொம்ப ரிஸ்கா அதை ஆயத்தப்படுத்துவாங்க. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அப்படிப்பட்ட அபிஷேக தைலத்தை விட ஆண்டவராகிய இயேசு என் மேல அபிஷேக நதியை இன்னைக்கு அனுப்புவா. பரிசுத்த ஆவியானவர் என் மேல இன்றைக்கு ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை ஊற்றணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா சவுலை விட பெரிய காரியத்தை செய்வீங்க. தாவீதை விட பெரிய காரியத்தை செய்வீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் உங்களை கர்த்தர் விசேஷித்த ஆவியினால நிரப்ப விரும்புகிறார். எல்லாரும் கண்ணை மூடுங்க. என்ன மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நீரப்புமே பாத்திரம் வழிந்தோட நிச்சலாழம் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட. எல்லாரும் கேளுங்க, இதுதான் ஜபம். என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. முன்மாரியாக அன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே நாளிலே 120 மேல் இறங்கின ஆவி இன்றைக்கு பின்மாரியாய் உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் மேலும் இந்த பின்மாறி காலத்து மழை, பரிசுத்த ஆவியின் மழை உங்க மேல இறங்குகிறது. உங்க மேல ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கி வருகிறது. உங்க கட்டுகளை கர்த்தர் உடைத்து விட்டார்.